இந்த படத்தை பற்றி சொல்லணும். கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஓடக்கூடிய படம். 4 நிமிஷம் மாதிரி தான் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கணும். தேட்டரில் பார்த்தா தான் என்ஜாய் பண்ண முடியும். நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த படம் வந்து சங்கிகளுக்கான படம். ஏன்னா தேசப்பற்றை பற்றி பேசினா சங்கிகளுக்கான படமா? அப்படி கிடையவே கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே ஆதித்யா தர் டைரக்டர் வந்து அவ்வளவு அற்புதமாக ப்ளே பண்ணியிருக்கார். ஃபர்ஸ்ட் ஆஃப் பூரா அவனுங்க பண்ண அட்டகாசங்கள், டெரரிசம்ங்கிற பேரில் வந்து கொன்று குவித்த மக்கள், டெரரிசம்ங்கிற பேரில் பண்ண கொடுமைகள். ஏன்னா பாகிஸ்தானில் நேரடியாக இந்தியாவால் மோத முடியாது. இந்த மாதிரி குறுக்கோளியில் வந்து தான் பண்ண முடியும். ஏன்னா அவங்களுக்கு தேசத்தை பற்றியெல்லாம் கவலை இல்லை. பாகிஸ்தான் அரசியல்வாதிகளுக்கு அத்தனை பேருக்குமே இந்திய எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும்தான் வச்சு அவங்க பண்ண முடியும். அவங்க நாடு எதை வச்சு தான் ரன் பண்ண முடியும். இப்படி தான் போயிட்டு இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அப்பாவிகள்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுவும் கிடையாது. அவங்களையும் பாய்ஷன் பண்ணிட்டாங்க. இந்திய எதிர்ப்பு ஒன்று தான் அங்கே இருக்க மக்களுக்கும் தெரியும். அந்த மாதிரி தான் அவங்க ட்ரெயின் அப் ஆனவங்க. இப்படிப்பட்ட இடத்துல நம்ம தேசத்தை காப்பாற்றணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஆட்களுடைய தியாகத்தால் தான் நடக்கும் அப்படிங்கிறது தான் அந்த படம் ஒவ்வொரு விதமாக சொல்லுது. என்னென்ன மாதிரியெல்லாம் அவங்க வந்து அதை வந்து அழகாக ப்ளே பண்ணி, அதுவும் இன்டர்வல் பிளாக்கெல்லாம் வந்து மிரண்டு போய் தேட்டரை நீங்கள் வந்து நிறைய பேர் தேட்டரு வந்துட்டு நீங்கள் காஃபி சாப்பிடவோ பாப்கார்ன் சாப்பிடவோ யாரும் போகல, அப்படி உட்காந்துருக்காங்க. இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணால் அடுத்த இன்னும் 2 மணி நேரம் போகுது படம். அப்புறம் வந்து நம்ம மாதவனுடைய ரோல் அடையப்பா, இந்திய உளவுத்துறையில் ஒரு உயர் அதிகாரியை இமிட்டேட் பண்ணி தான் பண்ணுறாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த உளவுத்துறை அதிகாரி யாருங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் பேர் சொல்ல வரும் போல அவரைத்தான் அவர் இமிட்டேட் பண்ணுறாரு. அந்த கடைசியாக எண்டில் வந்து அந்த வந்து மாட்டின ஒருத்தனை வந்து ஜெய்ஹிந்த்னு சொல்ல வைக்கிற ஒரு இடம் இருக்குது பாருங்க. அட்டையப்பா, அப்படி ஒரு அற்புதமான ஒரு இடம். அப்புறம் வந்து நிறைய விஷயம் வந்து என்னென்னா கொஞ்சம் டெரரிசம் இருக்குது அப்படிங்கிறது வேறு எப்படி காட்ட முடியும்? டெரரிசமாக தான் காட்டணும். அப்போ தானே அது எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அந்த வகையில் அது இருந்தது. படத்தை பொறுத்தவரை ரொம்ப அற்புதமான ஒரு படம் தான். அந்த அளவில் வந்து அழகான ஒரு ஸ்க்ரீன் பிளே, நடித்திருந்த அத்தனை நடிகர்களும் மிக தெளிவாக ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. அது வந்து இந்த படத்தோட மேக்கிங் வந்து ஹாலிவுட்டுக்கு சவால் விடக்கூடிய மேக்கிங். அந்த மாதிரி ஒரு சினிமாட்டோகிராஃபி, அந்த மாதிரி ஒரு மேக்கிங், ரொம்ப பிரமாதமான ஒரு படம். இன்னொரு நடிகரை பற்றி சொல்லணும் நான், ரபிக் பேடி. அவர் ஜமாத் ஜமாலியா அப்படிங்கிற ஒரு ரோல் பண்ணிப்பார். ரொம்ப ஒரு சாதாரணமான ஒரு பாகிஸ்தானிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரோல். அடே அப்பா, அவர் ரியல் பாஷாங்க. அதை சொல்ல முடியாது. நீங்கள் படத்தில் பார்த்தா தான் என்ஜாய் பண்ண முடியும். அப்படி ஒரு டேர்னிங் பாயிண்ட்டுங்க எண்டில். இவரா அது அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஒரு தூக்கி போடக்கூடிய ஒரு விஷயங்கள். அப்படி வந்து ஒவ்வொரு கேரக்டர் ரிவீல் பண்ணுற இடங்களாக இருக்கட்டும், கடைசியாக வந்து அந்த படத்தை முடிக்கும் போது இவர் எப்படி மிலிட்டரியில் ட்ரெயின் அப் ஆனார் அப்படிங்கிற அந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாம் போட்டு, அந்த மாதிரி ரீகலெக்ஷன் ஷாட்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப அழகாக ரொம்ப அற்புதமாக அந்த படத்தை முடிக்கும்போது எந்திரிச்சு தேட்டரை விட்டு நம்ம வெளியே வரல, நின்று ஜெய்ஹிந்த்னு ஒரு சல்யூட் அடிக்கணும் தான் தோணுது. அந்த மாதிரி ஒரு அற்புதமான படம். இந்தியராக பிறந்த அத்தனை பேரும் ஒரு முறையாக அந்த படத்தை போய் பார்க்கணும். முடிஞ்சவரை தேட்டரில் பாருங்கள், முடியாதவங்க சீக்கிரமே OTTயில் வரும் பாருங்கள். வாழ்த்துக்கள். மீண்டும் இது போன்ற ஒரு திரை விமர்சனத்தில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.